வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலேருந்து இப்போது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணும், அதை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்குங்க. முதல்ல எழுத்தர், இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக் சேலரி 15,300 உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 48,000. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது, அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சுதான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கணினி பணியாளர், இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பேசிக் சேலரி 15,000 ஸ்டார்டிங்கும், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 48,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான கல்வி தகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணினி அறிவியலில் பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை தட்டச்சு உங்களுக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் நாதஸ்வரம், இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி அதே 15,000 48,000 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். ப்ளஸ் உங்களுக்கு சமய நிறுவனம் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலைக்கழகத்தில் இதுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா உப கோயிலில் தோட்ட வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக் சேலரி 11,600 கிடைக்கும். அதிகபட்சம் 36,800 உங்கள் சேலரி கிடைக்கும். இதுக்கு தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருவழகு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான். பேசிக் சேலரி 10,000 கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 31,500 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்குன்னு சொல்லி அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் பண்ணல, இன்னும் ஒரு 2 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பின லாஸ்ட் டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31/1/2024 வரையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த மாத கடைசி வரையும் உங்களுக்கு டேட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த கோயிலில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லி எல்லா விதமான சான்றிதழும் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.